சமூகத்தை பாதுகாக்கும் புதிய பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக மாபெரும் எழுச்சி போராட்டத்தை வலுச்சேர்க்கும் முகமாக இன்றைய தினம் 28ஆம் தேதி மட்டக்களப்பு மாவட்டத்தில் மக்கள் பல பதாதைகளை ஏந்தி கல்லடி பாலத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு காந்தி பூங்கா வரை எதிர்ப்பு போராட்டம் சென்றடைந்தது. இதில் எமக்கு பயங்கரவாத தடை சட்டமானது வேண்டாம், PTA மற்றும் PSTA இரண்டுமே வேண்டாம், மக்களை ஒடுக்குகின்ற எந்த சட்டமும் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டம் என்ற பெயரில் இழந்த உயிர்கள் போதாதா, பழசும் வேண்டாம் புதுசும் வேண்டாம் என பதாதைகளை ஏந்தி சென்றனர் மக்கள். இப்போராட்டத்தில் மட்டு அம்பாறை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநகர முதல்வர், பிரதேச சபை தவிசாளர்கள், மாநகர உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், சிவில் அமைப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக கண்டனத்தை தெரிவித்தனர். ஒரு அரசை பாதுகாக்கிறதுக்கோ இல்லாட்டி பயங்கரவாதத்திலிருந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய தேவைகள் வந்தால் தற்பொழுது இலங்கையில் இருக்கிற சாதாரண சட்டங்களுக்குள்ளே அந்த விடயங்களை கையாளலாம். அதே நேரத்தில் தற்பொழுது உங்களுக்கு தெரியும், தித்வா புயல் வந்திருக்கிறது. அவசரகால சட்டம் ஜனாதிபதி ஒரு இரவுக்குள்ளே அறிவித்தார். அப்படியாக அரசுக்கு பயங்கரவாதம் இல்லாவிட்டால், மக்களுக்கு பயங்கரவாதத்தால் எதுவும் ஆபத்து என்றால் அந்த விடயங்களை கையாளுவதற்கு இலங்கையிலே சட்டங்கள் இருக்கின்றது. நாங்கள் கேட்ட பொழுது PTA ரத்து செய்திருந்தால் ஆட்சி கூடத்திலே இருந்து அவங்க வீட்டு சென்ற பொழுது அவங்களுக்கு PTA வைத்து பாதிப்பு வந்திருக்காது. இன்றைக்கு இந்த அனுர அரசு ஆட்சியில் இருக்கின்றது, PTA பயன்படுத்துது. சரி, PSTA கொண்டாலும் இவர்களும் நாளைக்கு வீட்டை போவார்கள். எப்படி ஒரு கட்டம் போத்தனே வேணும். அரசியல் அதிகாரம் என்றது நிரந்தரமான விஷயம் அல்ல. அவர்கள் வீட்டை போனதுக்கு பிறகு அடுத்ததா வேற போற அரசு இதை நீங்களும் ரத்து செய்யாவிட்டால் அடுத்ததா வேற போற அரசு இதே PTA PSTA வைத்து உங்களை சிறையிலே அடைப்பார்கள். தமிழ் மக்களாகிய எங்களுக்கு PTA-யால துன்பட்டு கஷ்டப்பட்டு பழக்கப்பட்ட மக்கள், சிங்கள பெரும்பான்மை மக்களுக்குள்ளேயும் JVP-யை சேர்ந்து நீங்கள் இதுக்கு பழக்கப்பட்ட மக்கள். அந்த வகையிலே இந்த PTA உடனடியாக இல்லாமல் செய்ய வேணும். PSTA என்று PTA-யும் விட மோசமாக கொண்டு வர இருக்கும் இந்த பயங்கரவாதத்துக்கு எதிரான சட்டமா என்று சொல்லப்பட்ட இந்த சட்டத்தையும் முழுமையாக நீங்கள் கைவிட வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்க வேண்டிய அனைத்துலக சமூகமும் இன்னமும் நீதியை வழங்க வேண்டிய அனைத்துலக சமூகமும் இன்னும் தனது பொறுப்பை நிறைவேற்றாமல் காலத்தை இழுத்தடித்து கடப்பாட்டை தட்டிக்கழிக்கும் ஸ்ரீலங்காவின் வழக்கமான தந்திரோபாயங்களுக்குள் சிக்கியுள்ளது. தற்போது ஆட்சியில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் குறித்த தந்திரோபாயத்தில் சளைத்ததல்ல. தமிழ் மக்களின் அபிலாசை தொடர்பிலான விடயத்தில் கடந்த கால அரசுகளும் விட்டு சென்ற இடத்திலேயே இந்த அரசும் இன்னும் அதிகப்படுத்தி பயணிக்கின்றது.